சார் வணக்கம். வணக்கம் கேப்ரியல். ஸோ இப்போ கமல்ஹாசன் அவர்களை பொறுத்தளவில் 2021 தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் கமல்ஹாசன் அவர்கள் ரொம்ப ஆக்டிவா இல்லை, ஒரு பார்ட் டைம் பொலிட்டீஷியனா இருக்கார் அப்படின்ற மாதிரிலாம் விமர்சனங்கள் வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அரசியல்லையே இல்லை அப்படின்ற ஒரு சூழல் ஏற்படுது. இப்போ திரும்பவும் பார்த்தோம்னா கமல்ஹாசன் அவர்கள் ஒரு பேசு பொருளாக மாறுறாரு. இப்போ அவருக்கு எம்பி சீட் வழங்கியிருக்காங்க திமுக சைட்ல இருந்து. அது மட்டும் இல்லாம பக்கத்து ஸ்டேட்டுக்கும் கமல்ஹாசன் அவர்களுக்கும் ஒரு மொழி போரும் போய்கிட்டு இருக்கு. ஸோ தமிழை டிஃபெண்ட் பண்ணி கமல்ஹாசன் அவர்கள் ஏகப்பட்ட கேள்விகளையும் எழுப்பிட்டு இருக்காரு. இன்னொரு சைட்ல தக் லைஃப் படம் வேற ரிலீஸ் ஆகுது. ஸோ கமல்ஹாசன் அவர்கள் பார்த்தோம்னா ஆஃப் லைட் இந்த லாஸ்ட் ஒரு 1-2 வீக்ஸ்ல ஹைப்பர் பாப்புலரா இருக்காரு. எப்படி பாக்குறீங்க? கட்டாயமா இது ஒரு சாதாரண உங்களை மாதிரி என்ன மாதிரி ஆளுக்கு இந்த மாதிரி ஒரு வீக்லி ஹைப்பு, வீக்லி பாப்புலாரிட்டின்னா அது பெரிய விஷயம். கமலஹாசன்கிறவர் ஊரறிஞ்ச நாடறிஞ்ச உலகறிந்த ஒரு கலைஞன். அவருக்கு இந்த ஒரு 1 வீக் 2 வீக் பாப்புலாரிட்டி, தட் ஆஸ் அ சினிமா ஆக்டராவோ இல்லை பொலிட்டீஷியனாவோ இது இந்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு நான் பார்க்குறேன். என்ன காரணம்னா, நீங்கள் சொன்ன மாதிரி அந்த 2021 தேர்தலுக்கு அப்புறம் 2024 முழுக்க போய் டிஎம்கேட்ட சரண்டர் ஆகி ரொம்பவே அசிங்கப்பட்டு போனது தான் நம்ம பார்த்தோம். பழக்கருப்பையா கூட ஒரு தடவை சொல்லியிருப்பார், கெட்டு போயிடணும்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் வயசாகிற வரைக்கும் நீ ஏன் காத்துட்டு இருக்க அப்படின்னு ஒரு தடவை கேட்டிருப்பார். அந்த மாதிரி நீங்க திமுக உங்களுக்கு இன்னைக்கு கடைசியில் அவர் சுத்தி வலிச்சு அவருடைய அரசியல் என்னவாயிருச்சுன்னா, இன்னைக்கு அவர் ஒரு ராஜ்யசபா எம்பி. அப்ப இந்த ராஜ்யசபா எம்பிக்காக தான் இத்தனை உங்களுடைய அரசியல் சித்து விளையாட்டுக்கன்லாங்கிற மாதிரி இருந்தா, இதை நீங்க முற்காலத்திலேயே போயிட்டு நீங்க ஏடிஎம்கே கட்டியோ இல்ல திமுக கட்டியோ எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆசை இருக்கு, ராஜ்யசபா எம்பி ஆகணும்னா எப்பயோ கிடைச்சிருக்கும். இன்னைக்கு இருக்கிறத விட அன்னைக்கெல்லாம் அவருக்கு பின்னாடி வெறி பிடித்த ரசிகர்கள், பெரிய ரசிகர்கள் கூட்டம்லாம் ஏகப்பட்டது இருந்துச்சு. இன்னைக்கெல்லாம் கூட அவங்களுக்கு வயசாயிட்டு வந்தனால ஒரு அரசியல் தெளிவும் அதிகமா இருக்கிறதெல்லாம் நம்மளால பார்க்க முடியுது. அப்போ கமல்ஹாசனுடைய அரசியல் என்ன ஆயிருக்குன்னு நான் பார்க்கும்போது, இன்னைக்கு ஒரு கலைஞனா ஒரு உலகத்திலேயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சினிமேட்டிக் பர்சன் அவர். அது நீங்க எந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் எடுத்தீங்கனாலும் அந்த சினிமா இண்டஸ்ட்ரியில கமல்ஹாசனுக்கு தெரியாத ஒரு விஷயம் இல்லைங்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ராடினரி இண்டிவிஜுவல் சினிமாவை பொறுத்த வரைக்கும். பட் அரசியலை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா அதுதான். அப்போ இது ஒரு அரசியல்ல அவர் செய்ய வேண்டியதை செய்யல. இப்ப இந்த தடவை கூட ஒரு மீட்டிங்ல பேசும்போது கூட சொல்றாரு, நீங்க எனக்கு எவ்வளவோ செஞ்சிருக்கீங்க, அதுக்காக தான் நான் அரசியலுக்கு வந்ததேங்கிறார். எதுக்காகங்கிறது இன்னைக்கு வரைக்கும் தெரியல. அதுக்காக தான் நான் அரசியலுக்கு வந்தாங்கிறாரு. எதுக்காக? திமுக கூட போய் நின்று இந்த ஒத்த ராஜ்யசபா சீட்டு வாங்குறதுக்காகவா? ஸோ அப்போ அது ஏற்புடையதே இல்லை. அடுத்தது அவர் அந்த ஆடியோ லான்ச்சில் பேசும்போது, தக் லைஃப் ஆடியோ லான்ச்சில் பேசும்போது அவர் ஒரு டேக்லைன் செட் பண்றார், உயிரே உறவே தமிழே. அவரே சொல்றாரு, என்ன இப்போ நீங்கள் அரசியல் கட்சிக்காரங்களெல்லாம் தொடர்பு இருக்கனால நீங்க இந்த மாதிரி ஒரு இன்ட்ரோடக்டரி ஃபேஸ் ஃபார்ம் பண்றீங்களான்ட்டு. இல்லை எனக்கு இது தமிழ் தாங்கிறாரு. அவர் ஒரு நீண்ட பேச்சு சொல்றாரு. அவருக்கு தமிழ் ஆர்வம்லாம் இருக்கிறது புரியும். ஆனால் எனக்கு சில நேரத்தில் கமல் தமிழ் பேசுறத இங்கிலீஷ் பேசினா ஈஸியாக புரியும். அந்த அளவுக்கு தான் இருக்கும் அவரது. ஆனால் நல்ல ஒரு சிந்தனையாளன், அதிலெல்லாம் மாற்று கருத்து இல்லை. அதை சரியான முறையில் அவர் பயன்படுத்தலை அரசியல்ங்கிறது தான் என்னுடைய ஒரு பார்வையா இருக்கு. அவர் எல்லாம் பேசி முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நியர் த ஃபேக் அண்ட் ஆஃப் ஹிஸ் ஸ்பீச் தான் சிவாவை பற்றி பேசுவார். இவரும் என்னுடைய எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி, ராஜபார்வைக்கு கிளாப் அடிச்சாரு. அதே மாதிரி புஷ்பக் அந்த பேசாமையே ஒரு மொழி இருக்கும்போது அங்கே அந்த பூஜை கர்நாடகாவில் நடக்கும்போதும் கிளாப் அடிச்சாரு. இவர் என்னுடைய எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி. நான் ஆரம்பத்தில் கூட சொன்னேன், உறவே உயிரே உறவே தமிழ்னு. இவரும் அந்த தமிழ்ல இருந்து வந்தது தான், உங்க பாஷையும் தமிழ்ல இருந்து வந்தது தான், அதனால நீங்களும் என்னுடைய ஃபேமிலி தான் சொல்றாரு. அதெல்லாம் யதார்த்தமான பேச்சு தான். அதுலலாம் எந்த விதமான ஒரு குதர்க்கமான பேச்சோ கமல் பேசல. அவர் ஒரு தமிழ்ல இருந்து பிறந்த மொழிகள்ங்கிறது தான் இவங்க திராவிட மொழிகள்னு சொல்லிட்டு இருக்காங்க இத்தனை காலமா. நானே பல நேர்காணல்களையும் விவாதங்களையும் வச்ச வாதமே, ஒரு தமிழ்ல இருந்து பிறந்த மொழிகள் பல மொழிகள் இருக்கும்போது அது தமிழ் மொழி குடும்பம் தானே நீங்க சொல்லணும், எதுக்கு திராவிட மொழி குடும்பம் சொல்றீங்க அப்படிங்கிற கேள்வியை பல நேரத்துல எழுப்பியிருக்கேன். ஸோ அப்ப இன்னைக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னாக்கா, இதுல அப்பட்டமா தெரியறது யாருமே அந்த திராவிடங்கிறத ஏத்துக்கல. இப்போ அப்படி இருந்தா கன்னடக்காரங்க ஆமாமா இதை திராவிட மொழி குடும்பம் எல்லாமே ஒண்ணுதானு சொல்லியிருக்கணுமா இல்லையா? எங்களுக்கு என்ன பாரம்பரியம் இருக்குன்னு கமலஹாசனுக்கு தெரியுமான்ட்டு சித்தராமையா சீஃப் மினிஸ்டர் கேட்கிறாரு. அதில் இருக்கக்கூடிய கலாச்சார அமைச்சர் கேட்கிறார், இல்லை இதெல்லாம் மக்கள் பிரச்சனையா, மக்கள் பிரச்சனையை பற்றி பேசுறதை விட்டு ஊமொழி பெருசா ஏன் மொழி பெருசா, இன்னைக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு, இதெல்லாம் பொலிட்டீஷியன்ஸ் தேவையில்லாத பேச்சுக்கள் அப்படின்றார். ஆனா அவர் கமலஹாசன் சொன்னது எந்த இடத்துலையுமே ஒரு அரசியல் சாயப்படுத்தி பேசணுங்கிறதே அவர் பேசல.
அந்த ஆடியோ லான்ச்ல. சிவாவை குறிப்பிடுறதுக்கு அவர் என்னுடைய குடும்ப உறுப்பினர்னு சொல்றதுக்காக அவர் வந்து ஒரு லைன் பிடிக்கிறார். நான் ஏற்கனவே தமிழேன்னு சொன்னேன், அந்த தமிழே போது அதுல இருந்து வந்தது கன்னடம், அதனால வந்து அவரும் நம்மளுடைய குடும்பம் தான், எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி தாங்கிறத தான் அவர் மீன் பண்ணி சொல்றாரே ஒழிய அரசியல் படுத்தல இல்லை. அதே வந்து மலையாளத்துல வந்து இதே மீட்டிங் நடக்குது, தக்லீஃப், இது எல்லாமே என்னன்னா ப்ரொமோஷனல் மீட்டிங்ல நடக்கக்கூடிய பிரச்சனைகள் இது. அதான் என்ன பொறுத்தளவுல நான் பார்த்த அளவுல எப்படின்னா, கரெக்டா அந்த ஒரு சினிமா ரிலீஸ் ஆகும்போது அது எதர்ச்சையா நடக்குதா பிளான் பண்ணி நடக்குதான்னு தெரியாது. ஆனா சினிமாக்காரங்களுக்கு ஏதோ ஒரு கான்ட்ரவர்சி சினிமா ரிலீஸ் ஆகக்கூடிய டைம்ல கரெக்டா நடக்கும், எப்படியோ நடந்துரும். அது அவங்களுடைய குட் ஃபார்ச்சூனா பேட் ஃபார்ச்சூனாங்கிறது தெரியறது இல்லை. ஆல் த டைம்ஸ் குட் ஃபார்ச்சூன் தானே, இதே வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பப்ளிசிட்டி ஆயிடும். ஸோ அப்போ இது வந்து கேரளாவில் வந்து நடக்கும்போது அவங்க கேட்குறாங்க, கொஷின்ஸ் கேட்கும்போது இந்த மாதிரி கர்நாடகாவில் இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் நடந்துட்டு இருக்கேன்னு சொல்லும்போது இது வந்து நான் அவுட் ஆஃப் லவ் தான் நான் சொன்னேன், லவ் நெவர் அப்பாலஜைஸ் அப்படிங்கிறார். மன்னிப்புலாம் கேட்கும், ஏன்னா நீங்கள் அவங்க மன்னிப்பு கேட்டு ஆகணும், இல்லைன்னா நாங்கள் படத்தை ஓட்ட முடியாதுங்கிற மாதிரிலாம் அவங்க அங்கே கன்னட அமைப்புகள் எல்லாம் நிறையா சொல்லிட்டு இருக்கும்போது அவர் சொல்கிறார் லவ் நெவர் அப்பாலஜைஸ். நான் வந்து அவுட் ஆஃப் லவ் சொன்னதானே ஒழிய இது வந்து மன்னிப்பு கேட்கணுங்கிற அவசியம் இல்லைங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பதிலையும் கொடுக்குறார். அதெல்லாம் வரவேற்க தகுந்தது தான். இது சீமான் அவர்களும் பாராட்டி சப்போர்ட்டிவாக தான் பேசியிருக்காங்க. டிஎம்கே சைட்ல இருந்தும் அதை சப்போர்ட்டிவாக தான் எல்லாருமே வராங்க. ஸோ இது வந்து என்னன்னாக்கா இன்னைக்கு இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் ப்ராப்ளத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிறத இதை யூஸ் பண்ணி சைட்லைன் பண்ணிடுவாங்களோங்கிற ஒரு பார்வையும் எனக்கு இருக்கு. ஸோ இது எங்க ஒரு பெரிய பிரச்சனைன்னா, நீங்க தமிழ் மொழியிலிருந்து வந்தக்கூடிய அத்தனை மொழிகளையும் இனிமேல் நாச்சுக்கு நீங்க வந்து அது தமிழ் மொழி குடும்பம்னு சொல்ல ஆரம்பிங்க. அப்படி சொல்லாம நீங்க விட்டனாலதான் இன்னைக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னாக்கா, நீங்க இங்க திராவிடம் திராவிடம் சொல்லிட்டு இருக்கீங்களே ஒழிய உங்களை தவிர வேற யாருமே வந்து அந்த திராவிடங்கிற வார்த்தையை தமிழ்நாட்டுக்கு வெளியே யாருமே யூஸ் பண்றது கிடையாது. இதுதான் சீமானு ரொம்ப நாளா கேட்டுட்டே இருக்காரு. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து இவங்க எடுத்த அந்த வழிமுறைகள்னால வந்த பிரச்சனைன்னு நான் பாக்குறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா சார், இப்ப இன்னைக்கு பிராக்டிகலா பார்த்தோம்னா எம்என்எம் கட்சிக்கு பெரிய பேஸ் ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு தமிழ்நாட்டுல பேஸ் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்றதை விட பிரசன்ஸே கிடையாதுன்னு நம்ம சொல்லலாம்னு தான் பாக்குறேன். ஒரு 15 பேர் இருக்காங்க. நான் முதல்ல வந்து அந்த 15 பேர் சேர்ந்தா பெரிய ஓட் ஷேர் வராதுன்னு நினைக்கிறேன். நான் முதல்ல கூட வந்து கமலஹாசன் 12 லட்சம் வாக்கு வாங்கினாரு, இப்ப 12 வாக்கு கூட இருக்குமாங்கிறது தெரியலன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனா நேத்து போட்டோவை பாத்தீங்கன்னா அவங்க அந்த செயற்குழு பொதுக்குழு இது ஒரு 2 தீர்மானம் கமலஹாசன் அவர்களை தான் வந்து ஏகமனதா வந்து தேர்ந்தெடுத்து எம்பிக்காக நம்ம கட்சியிலிருந்து ஒரு 2 தீர்மானத்தை போட்டு அதுல போட்டோ போட்டிருந்தாங்க. அதுல நான் தலையை எண்ணி பார்க்கும்போது 14 பேர் இருந்தாங்க, கமலஹாசன் ஒருத்தர் இருக்காரு, அதனால ஒரு 15 பேர் இருக்காங்க. அது சந்தோஷமான விஷயம் தான் 15 பேர் இருக்காங்கன்றது. ஆனா ஓட் பெர்சன்டேஜ் என்னன்னு கால்குலேட் பண்ணும்போது பெருசா அந்த 15 பேர் உதவ மாட்டாங்கன்னு தான் நான் பாக்குறேன். ஸோ என்னோட கேள்வி என்னன்னா, நீங்க சொன்னது போல களத்துல பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தக்கூடிய கெப்பாசிட்டி இல்லை. ஸோ அவங்களுக்கு இந்த ஒரு எம்பி சீட் கூட கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அஃப்கோர்ஸ் அவங்க ப்ராமிஸ் பண்ணாங்க திமுக, அதெல்லாம் எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அரசியல் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்னா, எனக்கு இன்னைக்கு ஒருத்தர் தேவையான்றதை பார்த்து தான் கொடுப்பாங்க, இல்லைன்னா ப்ராமிஸ்லாம் தூக்கி போட்டுருவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது கமலஹாசன் அவர்களுக்கு பெரிய ஹோல்டு எதுவுமே இல்லை. திமுகவுக்கு இனிமேல் ஃபியூச்சர்ல எம்என்எம்மால எந்த பிரயோஜனமும் இல்லை. அந்த ஒரு சீட்டை கொடுத்தது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. மேபி கொடுக்காம போவாங்களோன்னு எனக்கு யோசிச்சேன். கமலஹாசன் அவர்கள் மேல பர்சனலா ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கிறனாலயா, அவர் ஒரு பெரிய லெஜெண்ட் அந்த மாதிரிலாம் இருக்கிறனாலே அது எப்படி பாக்குறீங்க? இல்ல, இது வந்து டிஎம்கே வந்து கொடுத்த வாக்கை நம்ம காப்பாற்றணும்னு கரெக்டா செஞ்சிருக்காங்க. அதை நம்ம அவங்களை பாராட்டி தான் ஆகணும். நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு அவருக்கு வந்து எம்பி சீட் கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தாலும் கமலுக்கு வேற வழி இல்லை, ஒன்னும் பேச போறது லெவரேஜ் இல்லையா, ஒன்னும் லெவரேஜ் கிடையாது. இவர் இன்னைக்கு நான் பாக்குறது வந்து அடுத்த வைகோ தான் கமலஹாசன். இன்னைக்கு எப்படி வந்து வைகோக்கு இன்னைக்கு அல்வா கொடுத்துட்டாங்க, சீட்டு கிடையாது அவருக்கு. அப்ப எதுக்காக வந்து இன்னைக்கு வைகோ கட்சி ஆரம்பிச்சாரு? ஸ்டாலினை எதிர்த்து தான் கட்சி, திமுகவை எதிர்த்துங்கிறத விட ஸ்டாலினுடைய வளர்ச்சியை எதிர்த்து தான் அந்த கட்சி. கடைசியில் அவரு கூட எத்தனை மாவட்ட செயலாளர்கள் போனாங்க, அதுல எத்தனை பேர் தீக்குளிச்செல்லாம் இறந்தாங்க, எத்தனை உயிர் வந்து மதிமுகல போயிருக்கு. இன்னைக்கு வந்து அதே வைகோ என்ன பண்ணாரு, ஸ்டாலினை முதல்வராக்காம நான் விடவே மாட்டேன், உயிர் போகாதுங்கிறது வந்து இங்க அடைக்கலமானார். அப்ப என்னாச்சு, இன்னைக்கு நீங்க ஒரு எம்பி சீட் இருக்கும்போது கூட இன்னைக்கு ஒரு எம்பி சீட் வந்து கொடுக்கல அவருக்கு. என்ன பண்ண முடியும் இன்னைக்கு மதிமுகனால? ஒன்றும் பண்ண முடியாது. இது வந்து திமுக அவங்களுக்கு நடத்தின பாடம், அந்த கூட்டணி கட்சிகளுக்கு எல்லாமே பாடம் இது. எந்த ஒரு கூட்டணி கட்சியும் தன்னுடைய அளவை மீறி லிமிட்டை மீறி போய் நீங்க உங்களுக்காக தான் நாங்க கட்சியை வச்சிருக்கோம் சொல்லிட்டு ஒரு அடிமை சாசனம் எழுதுற மாதிரி நீங்க உட்கார்ந்து இருந்தீங்கன்னா வைகோவனுடைய நிலைமை தான் யாரா இருந்தாலும் வரும். வைகோ ஒரு காலத்துல யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு ஸ்டால்வர்ட் அவர். எத்தனை மக்கள் போராட்டத்துக்கு இருந்திருக்காரு, குறுக்கும் நடுக்கும் தமிழ்நாட்டை எத்தனை தடவை நடந்திருக்காரு, மக்கள் போராட்டம் எத்தனை ஃபேஸ் பண்ணியிருக்காரு. அப்பேற்பட்ட ஒரு அரசியல் தலைவர் நீங்க போய் எடுத்த ஒரு தவறுதலான முடிவுனால
யாரை எதிர்த்தீங்களோ அவங்கள முதல்வர் ஆக்காம என் உயிர் போகாதுன்னு நீங்க எவ்வளவு விமர்சனங்கள் அதுக்கு முன்னாடி போய் இன்னைக்கு அவ்வளவுதான் இப்ப இன்னைக்கு கட்சியே வந்து அவங்களுக்கு வேண்டியதில்லை. உண்மையாலுமே என்ன சொல்ல போனா திமுக கூட கரைச்சு விட்டு போயிடலாம். அந்த அளவுக்கு இன்னைக்கு வரும்போது நீங்க கேட்ட அதே கல் தான். இன்னைக்கு மதிமுகவுக்கு வந்து கொடுக்கல எம்பி சீட், என்ன பண்ண முடியும் அவங்களால? ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா இங்க இவருக்கு கொடுக்குறாங்கன்னா ஏற்கனவே ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்க. நீங்க அவர் கட்சியில கரைச்ச மாதிரி தான் இவரு. இப்ப இவரு மக்கள் நீதி மையம் வந்து திமுக ஐக்கியம் ஆயிடுச்சு. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு கமல்ஹாசன் அவர் மேல நமக்கு ஒரு நடிகனா எவ்வளவு பெரிய அபிமானம் இருக்கோ, அரசியல்வாதியா அவ்வளவுக்கு அவ்வளவு வந்து அவநம்பிக்கை தான் இருக்கு. இன்னைக்கு வந்து ஒரு அரசியல்ல வந்து ஒரு பெரிய தமிழ்நாட்டினுடைய அரசியலினுடைய அவநம்பிக்கை யாருன்னா கமல்ஹாசன் தான் பார்க்க முடியும். அவர் பண்ண செயல்பாடு என்ன, அதனால என்ன ஆகுதுன்னா இனிமேல் வந்து ஒரு சினிமா துறையிலிருந்து யாராவது வந்து கட்சி ஆரம்பிக்கும் போது கூட இப்ப கூட விஜய் மேல வந்து என்ன விமர்சனம் வைக்கிறாங்க, இவரும் கமல்ஹாசன் மாதிரி அவர் கூட போய் சேர்ந்துருவாங்க. அப்ப அந்த அளவுக்கு இவர் வந்து மக்கள் மத்தியில ஒரு அவநம்பிக்கையை ஏற்படுத்தின ஒரு அரசியல் அவநம்பிக்கை தான் கமலஹாசன். அப்போ ஆனாலும் இந்த சூழ்நிலையிலையும் திமுக வந்து அவருக்கு கொடுத்த ப்ராமிஸை வந்து அவங்க ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. அதை வந்து நம்ம பாராட்டி தான் ஆகணும். அவங்க வந்து கொடுக்க முடியாதுன்னு சொன்னாலும் கமலஹாசனால ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா அவங்களுக்கு வந்து வேற சில கனெக்ஷன்ஸும் இருக்கு. அவர் ஒரு நடிகனா இருக்காரு, இன்னைக்கு வரைக்கும் அவர் படம் ஓடுது. அவங்க வந்து ரெட் ஜெயின் மூவிஸ் வச்சிருக்காங்க, அவங்க பல டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் கம்பெனிஸ் வச்சிருக்காங்க, அவங்களுக்கு நிறைய வேற பிசினஸ் கனெக்ஷன்ஸ் கான்டாக்ட்ஸ்லாம் இருக்கு. பல வகையில வந்து கமலஹாசன் வந்து ஒரு இண்டிவிஜுவலா அவர் வந்து டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ண முடியும் வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ்ல, நாட் இன் ஓட் கெயின், மற்ற விஷயத்துல எல்லாம் அவரால் பண்ண முடியும். ஸோ அதனால வந்து அவர் கொடுத்த வாக்குறுதியை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. அடுத்த தடவை வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. அதனாலதான் நான் சொன்னேன் கமலஹாசன் இஸ் த நெக்ஸ்ட் வைக்கோ. ஸோ இப்போ கமல்ஹாசன் அவர்களோட பொலிட்டிக்கல் இம்பாக்ட் என்னன்னு பாக்குறீங்க? அவர் ஏற்படுத்தின அரசியல் தாக்கம் என்னன்னு பாக்குறீங்க? இப்போ 2018 கட்சி ஆரம்பிக்கிறாரு, 2019 எம்என்எம் வந்து கண்டெஸ்ட் பண்றாங்க, 21 கண்டெஸ்ட் பண்றாங்க, அதுக்கப்புறம் சைலண்ட் ஆகுறாங்க, 24 கண்டெஸ்ட் பண்ணல, பட் அவர் கேம்பெயின் பண்றாரு திமுகவுக்காக. ஸோ இவ்வளவுதான் அவர் பண்ண அரசியல் செயல்பாடுகள்னா, இந்த அரசியல் செயல்பாடுகள் மூலமா தமிழ்நாட்டில் அவங்க ஏற்படுத்தின அரசியல் தாக்கம்னா என்னன்னு பாக்குறீங்க? ஒண்ணும் இல்லை. இவங்க வரும்போது அவர் ஏற்படுத்தின தாக்கம் அந்த டிவியை உடைச்சதுதான். அது ஒரு இம்பாக்ட் இருக்குது. அந்த டிவியை உடைச்சது கூட வந்து முத்துவேல் கருணாநிதி அவர் ஸ்டாலின் அந்த பேர் வரும்போது தான் உடைப்பார். அவ்வளவு தூரம் வந்து தான் வந்து ஒரு ஆன்டி டிஎம்கே, நான் தான் உங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ்னு சொல்லிட்டு வந்தவர். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா எல்லா இடத்துலையும் வந்து மக்கள் கிட்ட வந்து அநீதியா எதிர்த்து போராடணும், ஒரு வெப்சைட் ஆரம்பிக்கிறேன், இந்த மாதிரி ஊழலை பூரா வெளியே கொண்டு வரலாம் எல்லாம் பண்ணிட்டு கடைசியில் கொண்டு மொத்தமா வந்து ஜோதியில ஐக்கியமான மாதிரி அங்க போகும்போது மக்கள் நீதி மையங்கிறது இட்ஸ் நோ மோர் அ பார்ட்டி, அவ்வளவுதான். அவங்கனால இனிமேல் வந்து இன்னைக்கு நீங்க யதார்த்தமா சொல்லுங்களேன், இன்னைக்கு கமலஹாசன் வந்து ஒரு மக்கள் மத்தியில போயிட்டு நாளைக்கு வந்து திமுக விட்டு வெளியே வந்துட்டு திருப்பி மறுபடியும் வந்து மக்கள் நீதி மையம் இப்படி கையை வச்சுட்டு நின்று சுத்தி ஒரு 20 பேர் நின்று ஒரு அப்பீல் கொடுத்தாங்களா, மக்கள் யாராவது அவங்களை சீண்டுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அவ்வளவு தூரம் அவர் வந்து நம்பிக்கையை வந்து குழி தோண்டி புதைச்சிட்டார். சார் ஒரு கேள்வி, இப்ப கமல்ஹாசன் அவர்கள் மக்கள்கிட்ட ஒரு அரசியலை முன்வைக்கிறாரு, அந்த அரசியலுக்கு நேர் மாறான காரியத்தை செய்யறாரு, யாரை எதிர்த்தாரோ அவங்க கிட்டே போய் சேர்ந்துட்டாரு. ஆனா கமல்ஹாசன் கட்சியில நிறைய முக்கியஸ்தர்கள் இருந்தாங்க, நல்ல முக்கியமான இன்ஃபுளுசர்ஸ் இருந்தாங்க, கொஞ்சம் ஃபேமஸான ஆட்கள் இருந்தாங்க. அவங்களும் ஏறக்குறைய இந்த லாஸ்ட் ஒரு 5-6 இயர்ஸ்ல அதே தான் பண்ணிருக்காங்க. அவங்களும் ஸ்டார்ட் பண்ணும்போது திமுக எதிர்ப்புன்னு ஆரம்பிக்கிறாங்க, அவங்களும் கடைசியில திமுகவுடைய போய் சேர்றாங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? கமல்ஹாசன் ஒரு இண்டிவிஜுவல், அதை எனக்கு புரிஞ்சுக்க முடியுது, சரி அவர் ஏதோ வழி தவறி போயிட்டாரு. ஆனா கட்சியில கூடிய நிறைய பேர் அதே மாதிரி பண்றாங்க, அவங்களும் திமுக எதிர்ப்புல ஆரம்பிச்சு திமுக போய் ஐக்கியமாகறாங்க. எப்படி நடக்குது? இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இதுதான் ஒரு ஸ்டாண்டப் காமெடின்னு கூட இதை வச்சு ஒரு பெரிய வைரல்லாம் வந்துச்சு மீடியாவில். அதாவது வந்து ஒரு கம்பெனில வேலை பார்க்குறாங்க, மேனேஜர் வந்து சரியில்லை, மேனேஜர் பிடிக்கலன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அந்த எம்ப்ளாயி பூரா ரிசைன் பண்ணிட்டு வேற ஒரு கம்பெனில போய் சேர்றாங்க. பட் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய பேட் லக், எந்த மேனேஜர் பிடிக்கலன்னு போனாங்களோ அந்த மேனேஜர் இந்த கம்பெனில இருந்து ரிசைன் பண்ணிட்டு அந்த கம்பெனில போய் சேர்றாரு. கடைசியில் எந்த மேனேஜருக்கு பிடிக்கலன்னு வந்தோமோ அதே மேனேஜர்கிட்ட திருப்பி ரிப்போர்ட் பண்ற அளவுக்கு இருக்குதுங்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்டப் காமெடி வந்து பயங்கர வைரலா வந்துட்டு இருந்துச்சு. அப்ப இது இப்ப நீங்க கேட்கிற கேள்வியில இன்னொரு என்ன ஒரு ட்விஸ்ட் வருதுன்னா, அப்ப இவங்கெல்லாம் வந்து ஒரு ப்ரீ பிளான்டா இந்த கேமை விளையாண்டாங்களா அப்படிங்கிற கேள்வியும் உங்களுக்கு அதுல இருக்கு. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் கொஸ்டின். ஸோ அப்போ வந்து இது எல்லாமே வந்து ஒரு ப்ரீ பிளான்டா வந்து டிஎம்கே ஆர்கனைஸ்டு பார்ட்டி தான் வந்து மக்கள் நீதி மையமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் பல இடத்துல இதுல வருது. நீங்க மட்டும் இல்ல, பல பேர் பல இடத்துல இதை பேசுறாங்க. என்ன ஆகுனா, இது வந்து கமல் வந்து அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல ஒரு சிந்தனையில் இந்த கட்சி ஆரம்பிச்சிருந்தா கூட, ஏன்னா எப்பயுமே வந்து உங்களுடைய நோக்கங்கள் உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே
அடுத்த வருங்காலத்துல நடக்கக்கூடிய செயல்பாடுகளை வச்சுதான் நீங்க முந்தின காலத்துல செஞ்சக்கூடிய செயல்பாடுகள் வந்து எடை போட்டு பார்ப்பாங்க மக்கள். அப்ப இன்னைக்கு நீங்க போயிட்டு வந்து திமுக கூட போய் நீங்க உட்கார்ந்து இருந்தீங்கன்னா போது நீங்க மாதிரி கேட்கிற மாதிரி அந்த சந்தேகங்கள் மக்கள் கிட்ட எழுறது சாதாரணம் தானே. நான் அதனாலதான் சொன்னேன், அரசியலினுடைய உச்சபட்ச அவநம்பிக்கை வந்து கமலஹாசனா மாறிட்டார். சோ இனிமேல் அவர் போய் ஒரு அரசியல் சார்பா ஒரு கட்சியை முன்னிலைப்படுத்தியோ கொள்கையை முன்னிலைப்படுத்தியோ ஒரு கமலஹாசன் போய் ஒரு பேசுறாருன்னா ஒருத்தர் கூட நின்று கேட்க மாட்டாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க, இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாப்பிட இவர் போய் பார்த்துட்டு என்ன பேசி என்ன மாதிரி ஒரு அபத்தமான ஒரு பேட்டி கொடுத்தாருங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். காரணம் என்ன? திமுக கூட அன்னைக்கு அவர் நின்றுட்டு இருந்தனால. அப்ப திமுக இல்லாம மக்கள் நீதி மைய தலைவராகவே அவர் இருந்திருந்தாருன்னா அன்னைக்கெல்லாம் எவ்வளவு பெரிய அருமையான பேச்சு அவருக்குனால பேச தெரியாதால அவரு. அப்ப நீங்க இருக்கிற ஏதாவது சொல்லுவாங்கல்ல, இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமேன்னு ஒரு பாட்டு வரும் இல்லையா, அந்த மாதிரி நீங்க இருக்கிற இடம் இப்ப நீங்க சரியில்லாதனால அசௌகரியமா இருக்கீங்க நீங்க. அப்ப அதனாலதான் சொன்னேன், இன்னைக்கு கமலஹாசனுடைய அரசியல் வாழ்க்கை அசவனம் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். அவர் இன்னைக்கு திமுகவுடைய எம்பி. இனிமேல் ஏது மக்கள் நீதி மையம்? இன்னைக்கு ராஜ்யசபால எம்பி போறாங்கன்னா யாருடைய எம்பி கேப்ரியல் அவரு? மக்கள் நீதி மையம் எம்பின்னு போறாரு அவரு? சான்ஸே இல்லது. இஸ் கோயிங் டு பி டிஎம்கே எம்பி ராஜ்யசபா. அப்ப ஏது மக்கள் நீதி மையம்? அந்த மக்கள் நீதி மையத்துக்கு இவர் எப்படி தலைவரா இருப்பாரு திமுகவுடைய எம்பியா இருந்துட்டு? கடைசியா ஒரே ஒரு கேள்வி. எனக்கு இந்த ஹோல் எம்என்எம் ஸ்டோரியில எனக்கு ரொம்ப நெருடல் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, கமலஹாசன் அவர்கள் ஸ்டாண்டை மாத்துறாரு. அதுல ஒன்றும் தப்பு இல்லை. மனிதனா அவர் ஸ்டாண்டை மாத்தலாம், அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம், அஜெண்டா இருக்கலாம், அதெல்லாம் நமக்கு தெரியல. ஸ்டாண்டை மாத்துறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. குறைந்தபட்சம் ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும் மக்களுக்கும் தொண்டர்களுக்கும். நான் இந்த மாதிரி இந்த ஸ்டாண்ட்ல ஆரம்பிச்சேன், இந்த இடத்துக்கு நான் மாறி இருக்கேன், இந்த ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கான காரணம் இது, இந்த டைவர்ஷனுக்கான காரணம் இதுன்னு அதெல்லாம் எதுவுமே கொடுக்கல. அவர் பாட்டுக்கு ஒரு அரசியலை கையில் எடுக்கிறார் ஸ்டார்டிங்ல, அதுக்கு நேர் எதிரான இன்னொரு அரசியல் அதுக்கப்புறம் கையில் எடுக்கிறாரு, அதன் மூலமா ஒரு பெனிஃபிட்டையும் வாங்கிக்கிறாரு, ஒரு எம்பியும் வாங்கிக்கிறாரு, எந்த கிளாரிபிகேஷனும் கொடுக்கல. இது எப்படி பாக்குறீங்க? இல்ல அவர் கொடுத்தாரு. என்ன கிளாரிபிகேஷன்னா வந்து பிஜேபி எதிர்ப்புங்கிற ஒரு கிளாரிபிகேஷனை கொடுத்தாரு. நான் வந்து இன்னைக்கு திமுக கூட போய் அவங்க கரத்தை வலுப்படுத்தினால்தான் திமுகனால வந்து பாரதிய ஜனதாவை ஜெயிக்க முடியும். நான் ஒரு தனி கட்சியா நின்று நான் ஃபைட் பண்ணிட்டேன்னா திமுகலாம் தோத்து போயிடும். பாரதிய ஜனதா உள்ளார வந்து 2024 ஒட்டு மொத்தமா 39 எம்பியும் ஜெயிச்சு தமிழ்நாடே வந்து பாரதிய ஜனதாவுடைய காலடிக்கு போயிருங்கிற மாதிரி அவர் பேசினார். இது கிளாரிபிகேஷன் இல்ல, எக்ஸ்கியூஸ். அங்க போற எல்லாரும் சொல்லக்கூடிய எக்ஸ்கியூஸ் இல்ல. அதுதான் சொல்ல வரேன், இது பல கூட்டணி கட்சிகள் சொன்ன கிளாரிபிகேஷன். எல்லாரும் சொன்ன ஒரே விஷயம் தானே. இப்ப இதையும் கமலஹாசன் நீங்க போய் கிளாரிபிகேஷன் என்னங்கறத கேட்டாலும் இதைத்தான் சொல்லுவார். அதனாலதான் நான் இதை நோட் பண்றேன். அப்ப இந்த மாதிரி அவர் கொடுத்த கிளாரிபிகேஷன் உலகமாக சப்பக்கட்டது. அது வந்து திக்கு தெரியாதவன் வழி சொல்ற கதையா தான் இருக்குது. நீங்க வரும்போது என்ன சொன்னீங்க? ஊழல் இருக்கு, திராவிட கட்சிகள் 2 பேருமே மோசம், அரசியல்ல டிரான்ஸ்பரன்சி இல்ல, நம்ம அரசியலையே புரட்டி போடணும். அரவிந்த் கெஜ்ரிவால் எல்லாம் கூப்பிட்டு வந்து அவர் தான் வந்து ஒரு பிம்பமா ஐடியலைஸ் எல்லாம் பண்ணி ஒரு ஊழலுக்கு எகெயின்ஸ்டா நாங்க இருக்கிறோங்கிறத சொல்லி, நாங்க அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை மக்களுக்கு மையமா இருக்கிறோன்னு சொல்லி இவ்வளவு தூரம் நீங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கடைசியில் நீங்க போய் சொல்லக்கூடிய காரணம் பாரதிய ஜனதா. ஏன் நீங்க தனிப்பட்ட கட்சியா இருந்து பாரதிய ஜனதா எதிர்த்தா யாரும் கேட்க மாட்டாங்களா? திமுக கூட போய் நின்னதான் கேட்பாங்களா? இல்ல நீங்க அப்படி வந்து தனியா நிக்கிறதுனால ஒரு 40-50% ஓட் ஷேர் விழுந்து அப்ப நீங்க ஜெயிச்சுட்டு போங்க. அப்ப இது எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, அவங்க செய்யக்கூடிய தவறுக்கு அவங்க சொல்லக்கூடிய ஜால்ஜாப்பு. இது வந்து சரியான காரணங்கள் இல்லை. இன்னைக்கு பல கூட்டணி கட்சிகள் இதைத்தான் சொல்லிட்டு இருக்காங்க. நாங்க வந்து பிஜேபி எதிர்ப்பு, அதுக்காக நாங்க போய் சரி, அதுக்காக பிஜேபி எதிர்ப்புன்னு போனா அதுக்கே கூட கூட்டணியில போய் காசு வாங்குற. இப்ப கம்யூனிஸ்ட்களே எடுத்துக்கீங்களா, 2019 தேர்தல் காசு வாங்கினாங்க இல்லையா டிஎம்கே இருந்து? சிபிஐ வந்து 15 கோடி வாங்குது, சிபிஎம் 10 கோடி வாங்குது. இந்த கொங்கு நாடுன்னு ஒரு கட்சி இருக்கு பாருங்க, ஈஸ்வரன், அவர் வந்து 15 கோடி வாங்குறாரு. அப்போ உங்களுக்கு பாரதிய ஜனதா தான் எதிர்ப்பு, அந்த கொள்கைக்காக எதிர்க்கிறீங்கன்னா கூட்டணி போகும்போது எதுக்கு காசு வாங்குறீங்க? என்ன காரணத்துக்காக வாங்குறீங்க? அப்ப இதெல்லாம் வந்து கூட்டணி, கொள்கை கூட்டணியா இது? அப்ப இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்கா இவங்க சொல்றது பூரா வெளியே போடுறது வந்து நாங்க பாரதிய ஜனதா எதிர்ப்பு, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இன்னும் ஒரு கேள்வி எப்பவுமே என்னன்னா, மீடியாவோட ரோல் என்னன்னா, ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை ப்ராப்பரா ஃபர்ஸ்ட்ல இருந்து எண்ட் வரைக்கும் ட்ராக் பண்ணும். ஒரு தவறு நடக்குதுன்னா தவறு செஞ்சவங்கள அக்கௌண்டபிள் ஆக்கணும், அதை பேசணும், அப்பதான் திரும்ப அந்த தவறுகள் நடக்காது அப்படின்றதுக்காக. இந்த இஷ்யூவை பாக்குறேன், ஒரு பெரிய ஒரு யூட்டர்ன் நடந்திருக்கு. எனக்கு பெருசா மீடியா அதை எடுத்து பேசின மாதிரி தெரியல. எனக்கு எந்த இஷ்யூ? கமலஹாசன் அவர்களோட யூட்டர்னை பொறுத்தளவுல, ஏன்னா இன்னைக்கு எம்பி ஆகிறாரு அவரு அப்படின்னா, எம்பி அவர் ஆக போறாரு அப்படின்னா அது இஷ்யூ கிடையாது. இஷ்யூ என்னன்னா, எங்க இருந்து நீங்க எப்படி வந்து இங்க எம்பி ஆயிருக்கீங்க, உங்களை நம்பி ஒரு 3% மக்கள் ஓட் போட்டிருக்காங்க, அவங்களோட நம்பிக்கையெல்லாம் வீணா போயிருக்கு, அதுக்கு பொறுப்பு இருக்குல்ல உங்களுக்கு. இந்த ஆங்கிள் இருந்து எந்த ஊடகங்களும் பேசின மாதிரி நான் பார்க்கல மெயின் ஸ்ட்ரீம்ல. நான் என்ன பாக்குறேன்னாக்கா, அது அளவுக்கு இவர் ஒர்த் இல்லைன்னு ஃபீல் பண்றாங்களோ என்னமோன்னு பாக்குறேன், அவ்வளவுதான்.
இவரை இது வந்து ஒரு ஹைலைட் பண்ணி இன்னைக்கு ஒரு மீடியால கொண்டு போய் இவரை வச்சு ஒரு டிபேட் பண்ற அளவுக்கு கமலஹாசன் இஸ் நோ மோர் பொலிட்டிக்கல் ரெஃபரன்ஸ் இன் இது இல்ல இது ஒருத்தன்றது ஒரு வார்னிங் இல்ல சார். ஏன்னா ஒரு 3% மக்கள் ஏமாந்துருக்காங்கல்ல 2019 பெரும்பாலான 21 மக்களுக்கு கமலஹாசன் மேல இருக்கக்கூடிய பெரும் கோபமே என்ன நாள்னா அவரை நம்பின நாள். ஒரு ஆல்டர்னேட், ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா யாரு வந்து இதுக்கு ஆல்டர்னேட் பாலிடிக்ஸ் வராங்கனாலும் மக்கள் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்குறாங்க. கணிசமா ஒரு 10 to 15% வாக்கு வாங்கி எப்பயுமே வந்து மக்கள் வந்து எதிர்ப்பா தான் இருக்காங்க. ஒரு புதுசா வரும்போது ஆதரிக்க விஜயகாந்த் அவர்களும் 11% வாக்கு வரைக்கும் வாங்கினார். ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி மக்கள் வந்து ஒரு ஆல்டர்னேட்டா பார்க்கக்கூடிய ஆள் கடைசியில வந்து அந்த வாக்கே இப்ப வாக்குக்கு காசு வாங்குறத தப்புன்னு சொல்றோமா இல்லையா? அப்போ மக்களுடைய வாக்கை வாங்கி அதுல ஒரு பர்சன்டேஜை எடுத்துக்கிட்டு அந்த பர்சன்டேஜை பயன்படுத்தி நீங்க போய் இன்னொரு கட்சி கூட போய் ஐக்கியமாகறீங்கன்னா என்ன அர்த்தம்? அப்ப இந்த காசுக்காக எவன்லாம் விலை போகாம இருந்தானோ அவன்லாம் தானே இந்த மாற்று அரசியலுக்கு வாக்களிச்சவனா இருப்பான். அப்ப அவனுடைய வாக்கை வாங்கிட்டு இந்த வாக்கு சதவீதத்தை பயன்படுத்தி எனக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு கிடைச்சா போதும் டிஎம்கேல போய் உங்க வாக்கை பூரா கழுவி விட்டுட்டு வரீங்கன்னாக்கா அப்ப அதுக்கு வாக்கு போட்ட மக்கள், கமலஹாசனுக்காக வாக்களிச்ச மக்களுக்கு எவ்வளவு கோபமும் கொந்தளிப்பும் இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது அதனாலதான் சொல்றேன் இன்னைக்கு கமலஹாசன் இஸ் நோ மோர் பொலிட்டிக்கல் டிஸ்கஷன் இன் தமிழ்நாடு. அவர் அவ்வளவுதான், இஸ் அ டன் கேஸ். அது சினிமாவை அவரை பத்தி ஏகப்பட்டது பாராட்டுறதுக்கு கொண்டாடுறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இன்னும் அவர் படங்கள் நடிச்சுட்டே இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு அவர் வந்து ஒரு டெக்னாலஜி சாவி சினிமாவை பொறுத்த வரைக்கும். இல்ல ஒரு ஜெனரல் நாலேஜ் பேசுனீங்கன்னா கூட பேசுறதுக்கு நல்லாவே பேசுவார். ஆனா ஒரு அரசியல்னு வரும்போது he has lost all his trust and confidence with people. யாருமே இன்னைக்கு வந்து அவர் நம்புறதுக்கு தயாரா இல்லை. திமுகவினுடைய எம்பி இன்னைக்கு அவர், அவ்வளவுதான். ரொம்ப நன்றி சார். உங்க பிஸியான டைம்ல அருமையான ஒரு பேட்டி ரொம்ப நன்றி. நன்றி கேப்ரியல்.